ஹே ஐ கெஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போகிற மூவி என்னன்னா ஒரு விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சர்வைவல் மூவி பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன்லைனர் மட்டும் சொல்கிற கொஞ்சம் நல்லா கேட்டுக்குங்க. பெக்கி ஹண்டர் அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க இருந்துட்டு 2000 அடி டவர் கம்பம் வேற ஒன்று இருக்கும். அதில் ஏறலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் அந்த டவர் கம்பத்தில் ஏறிட்டு இருக்காங்க. 10-20 அடினாவே நம்மளுக்குலாம் கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடும். இவங்க 2000 அடி டவர் கம்பத்திலேயே ஏறிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்மளாம் இருந்தோம்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இந்த டவரில் ஏறிட்டு கீழே இறங்கலாம் அப்படிங்கும்போது இவங்க ஏறி வந்து ஏனில கல்லுல கீழே விழ ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஹைட்டான டவர்லேருந்து இவங்க எப்படி கிரவுண்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத கதையே. நம்ம சேனல்ல போற வீடியோ எல்லாம் பிடிச்சதுனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல 3 பேர் ஒரு உயரமான மலை மேல ஏறிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவங்கள ஒரு அட்வென்ச்சரிங்காகவே மலை மேல ஏறி நிறைய சாதனம்லாம் படைச்சிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்காக தான் இந்த மலையில ஏறிட்டு இருப்பாங்க. அப்படி ஏறிட்டு இருக்கும்போது பெக்கியோட ஹஸ்பண்ட் டேன் அப்படிங்கிறவருக்கு கால் ஸ்லிப் ஆனதுனால அந்த மலையில கட்டி வச்சிருந்த ரோப்ல தொங்கிட்டு இருப்பாரு. இதை பெக்கியும் பார்த்துட்டு டேனை காப்பாத்துறதுக்காக அவளோட ரோப் இருக்குல்ல அதை கழட்டி டேனை கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அப்ப வேற டேனோட ரோப் இருந்து அவரும் மலையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இதை பெக்கியும் பார்த்துட்டு அங்கேயே ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. தன்னுடைய கண்ணு முன்னாடி பெக்கியோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால இது அவங்களால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அதனால அதுக்கப்புறம் பெக்கியும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரம் ஆகுது, ஒரு மாசமும் ஆகுது, ஏன் ஒரு வருஷமும் ஆகுது. பெக்கியும் டேனை நினைச்சிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. டேனோட போன் பேசினதெல்லாம் கால் ரெக்கார்டிங்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை இவங்களும் ஒரு பார்ல குடிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பார்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது பெக்கியோட அப்பா தான் பாருக்கு வெளியே நின்று இருப்பாரு. என்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் பெக்கி பார்த்துட்டு இருக்கும்போது இதை பார்த்த பெக்கியை நான் தனியா விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பாவும் எத்தனை நாள் அவனையும் நினைச்சு உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சிக்குவே அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பெக்கி அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு அவ தங்கி இருந்து அவளோட வீட்டுக்கு போயிடுறா. அங்க போய் டேனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிற பொருள்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல டேன் இல்லாம என்னால இருக்க முடியல அப்படின்ட்டு நிறைய தூக்க மாத்திரலாம் எடுத்துக்கிட்டு ட்ரிங்க்ஸ்ல கலந்து குடிக்கல அப்படின்ட்டு பார்க்கும்போது அப்பான்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்ட் ஹண்டர் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு கால் வேற வரும். கால் அட்டன் பண்ணி பேசும்போது இவங்களுக்கே தெரியுது ஹண்டர் இவங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்காங்க அப்படின்னு. இவங்களும் கதவை திறந்து வீட்டுக்குள்ள ஹண்டரை கூப்பிடும்போது பெக்கி இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஹண்டரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பெக்கியும் ஹண்டரை பார்த்து நீங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க அதுக்கு ஹண்டரும் எனக்கு அப்பா தான் ஃபோன் பண்ணி இங்க வர வச்சாரு. நீ எத்தனை நாள் உன்னோட லைஃப் எப்படியே ஸ்பாயில் பண்ணிட்டு இருப்ப, இதுல இருந்து வெளியே வரதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல சொன்ன மாதிரி அந்த 2000 அடி டவர் கம்பத்தை இவங்க மொபைல்ல இப்ப காட்டிட்டு இருக்காங்க. இதுல ஏறினதுக்கு அப்புறம் டேனோட அஸ்தி நீ கரை உன்னோட மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதுக்கு அப்புறம் பெக்கியும் அப்படியே அழுதுகிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. காலையில தூக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஹண்டரை பார்த்து நீ நைட்டு சொன்னது எனக்கு ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹண்டருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெக்கி ஒத்துக்கிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹண்டரும் பெக்கி கூட்டிட்டு ஒரு கார் எடுத்துட்டு அந்த டவருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் போயிட்டு இருக்கும்போது ஹண்டர் ஒரு யூடியூபர் அப்படிங்கிறதுனால இங்கிருந்து போயிட்டு வரதுல அவங்க ஒரு வீடியோவை எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் கார்ல போயிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வீடியோவை பிளே பண்ணிட்டு இவங்களும் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு ஒரு ட்ரக் வேற இவங்க கார் நோக்கி கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு செகண்ட் மூச்சே இருந்திருக்காது. இதனால பெக்கி வேற ஹண்டரை முறைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹண்டரும் அந்த கார் எடுத்துக்கிட்டு அந்த டவர் நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த டவருக்குள்ள போற ரோடெல்லாம் முடிஞ்சு ஒரு கேட்லாம் போட்டு வச்சிருக்கோம். இதை பார்த்த ஹண்டரும் இதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறதால இந்த கேட்டுக்கிட்டே இவங்க கார் நிப்பாட்டிட்டு அந்த டவர் நோக்கி இவங்களும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அப்படி போயிட்டு இருக்கும்போது நிறைய கழுகெல்லாம் ஒரு உயிரோட இருக்க அனிமலை கொத்தி சாப்பிட்டு இருக்கும். அப்ப இதை பார்த்த பெக்கி ஹண்டரும் இந்த கழுகெல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த அனிமல் கிட்ட போய் நின்றுட்டு ஹண்டரும் அதை ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இதை அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஒரு போஸ்டாவும் போட்டு விட்டுறாங்க. இந்த டவர் வேற ஒரு பாலைவனத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இங்க எந்த அனிமலும் அந்த அளவுக்கு சர்வே பண்ண முடியாது. அதனாலதான் அந்த கழுகும் சர்வே பண்றதுக்காக அந்த அனிமலை சாப்பிட்டு இருந்திருக்கும். இவங்களும் கொஞ்ச நேரத்துல அந்த டவர் கம்பத்துக்கு கீழேயும் வந்துறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஹண்டரும் இந்த டவர்ல தான் நாங்க ஏற போறோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு ஐஃபில் டவரை விடவே இந்த டவர் தான் ரொம்ப பெரிய டவர், அதுவும் இல்லாத இந்த டவர் வேற ரொம்ப பழைய காலத்து டவர் போல இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துல வேற இந்த டவரை டிஸ்ட்ராய் பண்றதா அந்த நாட்டு கவர்மெண்ட் வேற இதுக்கு உத்தரவு போட்டிருக்கும். இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கறதால இந்த இடத்த நோக்கி யாருமே வரவும் மாட்டாங்க. பெக்கியும் பக்கத்துல வந்து டவரோட ஹைட் பார்த்ததுனால அவங்க கையெல்லாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருக்கும் போல இருக்கு. ஹண்டர் கிட்ட என்னால அந்த டவர்ல ஏற முடியாது, ரொம்ப பயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட ஹண்டரும் பெக்கியை சமாதானப்படுத்தி அதுல ஏறதுக்கு ஒத்துக்க வச்சுறாங்க. அதுக்கப்புறம் சேஃப்டிக்கு ரோப் பெல்ட்ல எடுத்துக்கிட்டு 2 பேர்த்தோட இடுப்புலையும் மாட்டிட்டு அந்த டவர் கம்பத்துல ஏற ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஏகப்பட்ட மலையெல்லாம் ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த டவர்ல 1 மணி நேரத்திலேயே பாதிக்கு பக்கமா ஏறிடுறாங்க. அப்ப பெக்கியும் ஹண்டர் கிட்ட எனக்கு தண்ணி தேய்க்க ஆரம்பிக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹண்டரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெக்கிக்கு அவரோட வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறா. பெக்கியும் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இவங்க ஏற ஆரம்பிச்சாங்க. இந்த டவர் வேற பழசு அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட கம்பியும் ரொம்ப துருப்பிடிச்சும் போயிருக்கும். இந்த டவர்ல மாட்டிருக்க ஏணி இருக்குல்ல அதோட நட்டு போல்ட்டு கூட எந்த நேரத்துல கலண்டு விழுன்னு கூட தெரியாது. இவங்களும் இந்த டவர்ல 1900 அடிக்கு மேல ஏறி வந்திருப்பாங்க. இவங்களும் இன்னும் 100 அடி ஏறி இந்த டவரை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவங்களும் சைடுல நிறைய கம்பி இருக்கிற மாதிரி தானே ஏறி இருப்பாங்க. ஆனா அந்த 100 அடி மட்டும் வெறும் ஏணியில ஏறினா மட்டும்தான் டாப்புக்கு போக முடியும். சைடுல பேலன்ஸ் பண்றதுக்கு எந்த விதமான கம்பியும் இருக்காது. இந்த 100 அடிக்குள்ளதான் இவங்களுக்கு ட்விஸ்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவ்வளவு அடி உயரத்துல இருக்கிறதுனால பயங்கரமா காத்து அடிக்க ஆரம்பிக்குது. இதுல அந்த டவரே கொஞ்சம் சேக்கும் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கிற 100 அடி தான் இவங்களும் இப்ப ஏற ஆரம்பிக்கிறாங்க. அன்று வேற இந்த ஏணிலையோ ரொம்ப ஈஸியா ஏற ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம பெக்கி இருக்காங்களே அவங்க மட்டும் ரொம்ப பயத்தோட தான் இந்த ஏணிலையும் ஏறிட்டு இருப்பாங்க. இவங்க ஏறிட்டு இருக்கும்போது அந்த லேடரோட போல்ட் வேற ஒன்னு கலந்து கீழே விழுந்திருக்கும். இப்ப ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்ட்டு பெக்கியும் ஹண்டர் கிட்ட சொல்ல அதுக்கு ஹண்டரும் அதுக்கு ஏனோட சவுண்ட் ஆக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிச்சம் இருக்கிற டவரை ஏறி அதை கம்ப்ளீட்
மட்டும் பண்ணிடுறாங்க. ஏறினதுக்கு அப்புறம் ஹண்டரும் பெக்கி கிட்ட நீ சீக்கிரமா மேல வந்து வியூ மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஹண்டரும் பெக்கிக்கு கையை கொடுத்து மேல வரதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா பெக்கி மேல வரும்போது அந்த லேடரோட போல்ட் ஒன்று இருக்குல்ல மறுபடியும் கழண்டு அது ஒன்று கீழே வேற விழுந்திருக்கும். ரெண்டு பேருமே மேல வந்ததுக்கு அப்புறம் ஹண்டர் அவங்களுடைய போன் எடுத்து இந்த டவர் நாங்க ஏறி ரொம்ப சீக்கிரமா மிஷன் நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வேற வேற போஸ்ட்ல செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. செல்ஃபில எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பேக்ல இவங்க ஒரு ட்ரோனை போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. பெக்கி இருப்பாங்களா அவங்கள ட்ரோனை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு ஹண்டர் வேற அங்க இருக்கிற ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு சூப்பர்மேன் போஸ்ல காமிச்சிட்டு இருப்பாங்க. சேனல்ல வீடியோ போறதுக்காக ட்ரோன்ல வேற ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவில் ஹண்டர் தொங்கிட்டு இருக்கிற 360 டிகிரிலையும் காட்டியிருப்பாங்க. அங்க ஹண்டர் கொஞ்ச நேரத்திலேயே மேல வந்துடுறாங்க. மேல வந்ததுக்கு அப்புறம் பெக்கி கிட்ட நீ இது மாதிரி போய் பண்ணு அப்பதான் உன்னோட பயம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. பெக்கி கொஞ்சம் பயத்துல இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு ஹண்டர் அவளோட கையை பிடிக்க சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. ஹண்டர் இப்ப செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது அப்ப பெக்கியோட கை இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா நழுவிட்டு போக ஆரம்பிச்சிருக்கும். அப்ப வேற கரெக்டா ஹண்டரும் பெக்கி இழுத்துறாங்க. இழுத்ததுக்கு அப்புறம் அவங்க எடுத்த செல்ஃபி வீடியோ அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வேற பெக்கிக்கு அவளோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்திருக்கும் போல இருக்கு. டேனுடைய சாம்பலை இவ்வளவு உயரத்துல இருந்து கரைச்சா அவனுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு எட்டு வந்திருப்பாங்க. அவங்க எடுத்து வந்த சாம்பல் டேனை நினைச்சுக்கிட்டு இங்க அப்படியே கரைக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. கரைச்சதுக்கு அப்புறம் இதுல ஹண்டருக்கும் ஃபீலா இருக்கும் போல இருக்கு. அவங்களும் அப்ப பெக்கி மாதிரியே அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு பெக்கி முதல்ல லேடர்ல கீழே இறங்க சொல்லிட்டு ஹண்டர் மேலேயே இருக்காங்க. பெக்கி மெதுவா லேடர்ல கீழே இறங்கிட்டு இருக்கும்போது அந்த போல்ட் இல்லாத ஏணியோட ரேக்ல காலை வைக்கிறாங்க. அப்ப வேற கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏணியும் ஆட ஆரம்பிக்குது. சோ இது ஆட ஆரம்பிச்சதுனால கீழே அந்த ஏணியோட நட்டு போல்ட் எல்லாம் கழண்டு விழ ஆரம்பிச்சிருது. இதனால பெக்கியோட கையும் ஸ்லிப் ஆகி அந்த ரோப்ல அவ்வளோ அடி உயரத்தில் தொங்கிட்டு இருக்காங்க. கரெக்டான சமயத்துல மேல இருக்கிற கம்பி ஹண்டரும் பிடிக்கல அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே இங்கேயே கீழே இருந்து இறந்தும் போயிருப்பாங்க. இவங்க ஸ்லிப் ஆகி அந்த ஏணிலிருந்து கீழே விழுற சீன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுத்துற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. இங்க அப்படியே பெக்கி பிடிச்சிருந்த ஹண்டரும் மெதுவா பெக்கியை மேலே இழுத்துட்டு இருக்காங்க. பெக்கி தொங்கிட்டு இருந்ததுனால பயத்துல ரொம்பவே கத்தவும் ஆரம்பிச்சாங்க. எப்படியோ ஒரு வழியா போராடு ஹண்டரும் பெக்கியை மேலே இழுத்துறாங்க. இழுத்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே இருந்துட்டு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இவங்க ஏறி வந்திருப்பாங்க. அந்த ஏணி ஒண்ணு கூட தெரிஞ்சிருக்காது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே நம்ம இங்க இருந்து எப்படி கீழே போக போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வேற பெக்கியும் நம்ம யாருக்காவது கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க போனை வேற எடுத்து பாக்குறாங்க. ரொம்ப உயரத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த இடத்துல சுத்தமா சிக்னலே கிடைச்சிருக்காது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் பெக்கி நம்ம இங்க இருந்து உயிரோட போக முடியாது அப்படின்னு ரொம்பவே புலம்பவும் ஆரம்பிச்சிடறாங்க. சோ அப்ப ஹண்டரும் நம்ம இங்க இருந்து கண்டிப்பா தப்பிக்க தான் போறோம், ஏதாவது ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற டவர்ல அந்த கம்பியை ஒட்டி ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி அவங்களும் பார்க்கும்போது ஒரு பைனாக்குலரும் ஒரு ஃபிளாரும் இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெக்கியோட மூஞ்சில கொஞ்சம் சிரிப்பே வருது. அந்த பைனாக்குலர்ல ஹண்டரும் யாராவது தூரத்துல இருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப இவங்க கொண்டு வந்த பேக் இருக்குல்ல அது இவங்களுக்கு கீழே இருக்கிற ஆண்டனாவில் வேற மாட்டிருக்கும். இதை வேற பெக்கிங் பாத்துறாங்க. மறுபடியும் இவங்க பயப்படவே ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவையான பொருளும் குடிக்கிறதுக்கான தண்ணியும் அதுலதான் இருக்கும். ஸோ அதனாலதான் பெக்கிங் இதை பார்த்துக்கிட்டு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்த ஹண்டரும் பெக்கியை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த ஏணி உள்ள சவுண்ட் யாராவது ஒருத்தருக்காவது கேட்டிருக்கோம், நம்மளை காப்பாற்றுறது கண்டிப்பா யாராவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஏணிலிருந்து ஸ்லிப் ஆகி பெக்கி விழுந்திருப்பாங்கல்ல. இதுல பெக்கியோட காலில் அடிபட்டு கொஞ்சம் ரத்தம் வேற வந்துகிட்டு இருக்கும். இந்த காயத்தை பார்த்த பெக்கியும் மறுபடியும் பயப்படவே ஆரம்பிச்சாங்க. அப்ப ரத்தம் வேற கீழே போகாதுக்கிறதுக்கு ஹண்டருடைய சட்டை இருக்குல்ல அதை கழட்டி ஹண்டரும் அவளுடைய காயத்துக்கு நேரா வச்சு ரொம்ப அழுத்தி டைட்டா கட்டிடுறாங்க. கட்டினதுக்கு அப்புறம் இனிமேல் உன்னோட வழி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவர்ல இவங்க ரெண்டு பேருமே அமைதியா உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பெக்கி இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறதுனால ஹண்டரோட யூடியூப் சேனல் இருக்குல்ல அதுல வீடியோ போறதுக்காக இவங்களை வீடியோ எடுத்துட்டு இருப்பா. அப்பதான் ஹண்டருக்கு ஒரு யோசனை வருது, இவங்க யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம்லயே நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதுல நாங்க அந்த டவர்ல மாடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணா யாராவது பார்த்து 911 கால் பண்ணி இங்க வர சொல்லுவாங்கல்ல அதை தான் இவங்களும் இங்க யோசிச்சிருப்பாங்க. இவங்க யோசிச்ச மாதிரி அதே மாதிரி மொபைலில் டெக்ஸ்ட் பண்ணி போஸ்ட்டும் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு சுத்தமாக சிக்னலே கிடச்சிருக்காது. ஸோ அப்போ இவங்களும் இவங்க கொண்டு வந்த ரோப் இருக்குல்ல அதை எடுத்து மொபைலில் டைட்டாக கட்டி அந்த டவருக்கு கீழே ஆண்டனாவாட்டம் ஒன்று இருக்குல்ல அதுக்கு கீழே தான் மொபைலை கட்டி மெதுவாக இறக்கிட்டு இருப்பாங்க. மெசேஜ் சென்ட் ஆனால் ஒரு சவுண்டு கேட்கும்ல அதெல்லாம் என்ன கேட்காதனால அந்த டவரில் வேற உடஞ்சு போன ஏணியில் பாதி அங்கே இருக்கும். இதை பார்த்து ஹண்டரும் அதில் இறங்கி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏணியில் தொங்கிட்டு இன்னும் மொபைலை கீழே போக வைக்கிறாங்க. இதை பார்த்த பெக்கி ரொம்ப பயத்தில் மெசேஜ் சென்ட் ஆகலாம் கூட பரவாயில்ல நீ இது கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த சமயத்தில் ஹண்டரோட கையை கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிட்டு போக ஆரம்பிக்குது. இது தெரிஞ்ச ஹண்டரும் மெசேஜ் சென்ட் ஆகாதனால ஏணியில் மறுபடியும் ஏறி மேலே வந்துடுறாங்க. மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ அப்போ பெக்கி ஹண்டர் கிட்ட நம்ம ஒரு டவருக்கு கீழே இருக்கும்போது நீ ஒரு அனிமலை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்ட அதுக்கு நிறைய லைக்ஸ்லாம் கூட வந்தது, இப்போ என்னோட மொபைல் மட்டும் கீழே போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட ஹண்டரும் இது நல்ல ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சுவக்கல்ட்டி அதுக்குள்ள மொபைலை வச்சு அதுக்கு மேலே சாக்ஸ் வைக்கிறாங்க. என்னதான் மொபைலுக்கு மேலே சேஃப்டிக்கு சாக்ஸ் வச்சிருந்தாலும் அப்போ அந்த மொபைல் அந்த ஷூக்குள்ள சேக் ஆகிட்டு இருக்கு. மொபைல் ஆடாதுக்கிறதுக்காக ஹண்டரும் அவங்களோட இன்னர் வேற கழட்டி அந்த ஷூக்குள்ள மொபைல் ஆடாத அளவுக்கு வச்சிடறாங்க. வச்சதுக்கு அப்புறம் கரெக்டாக ஷூ அங்கிருந்து விட்டுறாங்க. அந்த ஷூ கரெக்டாக கீழே போயிடுச்சு அப்படிங்கிறத பைனாகுலர்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. 2000 அடிக்கு மேலே இருக்கிறதுனால அந்த ஷூ எங்கே விழுந்ததுன்னு கூட இவங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. அப்பதான் ஒரு டாக் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு ஆள் டவரை கீழே வேற நின்று இருப்பான். அந்த டாக் வேற ஹண்டர் கீழே போட்டிருப்பாங்க அந்த ஷூ அதுக்கு பக்கத்தில் நின்று அதுவும் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கும். அப்பதான் ஹண்டருடைய மொபைலை கட்டுறாங்க, அதுவும் கீழே விழுந்து உடஞ்சு போயிருக்கும் போல இருக்கு. இந்த டாகோடைய ஓனரும் மொபைலில் ஃபோனை பேசிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காரு. அந்த டாகோடைய ஓனரை பார்த்து இவங்களும் அவங்களை கூப்பிட்றதுக்காக இவங்களும் அவ்வளோ உயரத்துலேருந்து ரொம்ப கத்தி கத்தி பார்க்குறாங்க. என்னதான் அவங்களும் அப்படி கத்துனாலும் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்லை.
இதை பார்த்த பெக்கி அவங்க 2 ஷூவையும் கழட்டி கீழே தூக்கி போட்டு பார்க்குறாங்க. அப்போவாது அவர் திரும்புவார் அப்படின்னு. இப்போ இந்த ஷூ கீழே அந்த சவுண்டு அவருக்கும் கேட்டிருக்கும் போல இருக்கு. அவரும் அதுக்கிட்ட வந்து அந்த ஷூவை எடுத்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் அவரும் அவர் டாக கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு. அப்போ இவங்களும் இவர் எங்கே தான் கிளம்பிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா இவங்க ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு கேட்டுக்கிட்ட கார் நிப்பாட்டி இருப்பாங்களே, அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஒரு ட்ரக் வேறு நின்றுட்டு இருக்கும். அந்த ட்ரக் நோக்கி தான் இவரும் போயிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ அந்த ட்ரக்லேருந்து இன்னொருத்தர் இறங்கி இங்கே அவருக்கு சாப்பாடு வேறு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்து ஹண்டரும் பெக்கியும் இங்கே கண்டிப்பாக நைட் வரைக்கும் இருப்பாங்க. அப்போ நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளேர் அடிச்சு இங்கே இருக்கோம் அப்படின்ட்டு அவங்களை தெரியப்படுத்தல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இருட்டு கட்டிடுது. இவங்க நினச்ச மாதிரி அந்த ஃப்ளேரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ளேர் வானத்தில் போனதுக்கப்புறம் ஹண்டரும் பெக்கியோட மொபைல் எடுத்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி நாங்கள் இந்த டவரில் மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. இது இந்த ட்ரக்ல இருந்து 2 பேரும் பார்த்துறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு இவங்க காரை நிப்பாட்டி இருப்பாங்க. அந்த கேட்டுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் இவங்களை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய கார் இருக்குல்ல, அதை தேடுறதுக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க. இது ஹண்டரும் பெக்கியும் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசனைங்க பிரயோஜனம். அந்த கார் எடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த திருடங்களும் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் கூட நம்மளை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு மனசே உடஞ்சு போயிருது. அப்போ இவங்களும் ரொம்ப சோத்தில் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பெக்கி இருக்காங்களா, ஹண்டருடைய காலில் 143 அப்படின்னு டேட்டோ குத்தி இருக்கிறத இவங்களும் பார்க்குறாங்க. சரி இதனால இப்போ என்ன, அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பெக்கியோட ஹஸ்பண்ட் டேன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம பெக்கி கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லவே மாட்டார், 143 அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவார். அதை வேற ஹண்டருடைய காலில் டேட்டோ குத்தி இருக்கிறதுனால ஹண்டர் டேனை லவ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு பெக்கியும் கண்டுபிடிச்சிடறா. தன்னுடைய ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டே அப்படின்னு ரொம்ப சோகத்தில் பெக்கியும் மனசுடைஞ்சு போயிடுறா. இந்த சோகத்தில் பெக்கி அந்த நைட்டில் தூங்கியிருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் விடியவே ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வேற ஹண்டரோ பெக்கிக்கு ஒரு யோசனை சொல்கிறா. இவங்க கொண்டு வந்த பேக் அந்த ஆண்டனா விழுந்திருக்கும்ல, அதில் தான் இவங்களுக்கு தேவையான ட்ரோனு, தண்ணி, சார்ஜ் ஒயர் அப்படின்ட்டு நிறைய திங்ஸ்லாம் இருக்கும். அதை மட்டும் நம்ம போய் எடுத்துட்டோம் அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த ரோப் எடுத்து இவங்க கொண்டு வந்து அந்த கம்பியில் நல்லா டைட்டாக கட்டி போட்டு இவங்களோட இடுப்புலையும் சேஃப்டி பெல்ட்டை போட்டுட்டு அங்கேருந்து மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இறங்கினதுக்கப்புறம் அந்த ஆண்டனாவுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் அடிதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த கயிறும் தீந்து போயிருக்கும். கீழே போய் அந்த பேக்கை எடுக்கணும் அப்படின்னா அந்த ரோப்பை கழட்டி விட்டு ஆண்டனாவில் குதிக்கிற சுச்சுவேஷன் தான் வருது. இதை பார்த்த பெக்கி ரொம்ப பயத்தில் அதெல்லாம் ஒன்று வேணா, நீ மேலேயே திரும்ப வந்துடும் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதால ஹண்டர் இருந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த ரோப்பை கழட்டி விட்டு அந்த ஆண்டனா மேலே வேற குதிச்சுறாங்க. குதிச்சதுக்கப்புறம் அந்த பேக்கில் இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்து இவங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை குடிச்சிக்கிட்டு இவங்க கொண்டு வந்த செல்ஃபி ஸ்டிக் எடுத்து ஒரு கிளிப் மாதிரி அதை எடுத்து மாட்டி இவங்க கீழே இறங்கின ரோப்பில் மாட்டவும் வச்சிடறாங்க. இவங்க மேலே போகணும் அப்படின்னா அந்த ரோப்பை பிடிச்சி தானே மறுபடியும் மேலே போக முடியும். ஸோ இவ்வளோ உயரத்தில் இருக்கும்போது ரொம்ப இவங்களும் ரிஸ்க் எடுத்து ஜம்ப் பண்ணி அந்த பேக்கையும் பிடிச்சிடறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் ரோப்பை பெக்கி மேலே இழுக்க சொல்லிட்டு இவங்களும் மெதுவாக அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறிட்டு இருக்காங்க. இவங்க ஏறிட்டு இருக்கும்போது இவங்க கெட்ட நேரமோ என்னவோ காலத்தில் போய் திடீர்னு கீழே விழுந்துறாங்க. ரோப்பு திடீர்னு கீழே போனதுனால பெக்கியும் அந்த டவர்லேருந்து ரொம்ப பயத்தாட கீழே பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஸோ அப்போ ஹண்டர் இருப்பாங்க, அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டு தான் தொங்கிட்டு இருப்பாங்க. இதில் சோகம் என்னன்னா ஹண்டருடைய கை இருக்குல்ல, ரோப்பை பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க கையில் நல்லாவே அடிபட்டிருக்கும். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் பெக்கிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹண்டர் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் பெக்கியும் ஸோ அந்த ரோப்பை எடுத்து ஹண்டர் டவருக்கு மேலே கொண்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த பேக்கில் இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து இந்த டவரை நாங்கள் மாட்டிருக்கோம், யாராவது 911 கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதி இவங்க ஒரு ட்ரோன் வேறு வச்சிருப்பாங்க. அதில் ஃபிட் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று தெரியும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் நோக்கி தான் இவங்களும் அந்த ட்ரோனை பறக்க விட ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரோனும் பறந்துக்கிட்டு இவங்க அந்த கார் நிப்பாடி இருப்பாங்களா, அந்த கேட்டுக்கிட்டே போயிருது. அங்கே போனதுக்கப்புறம் அந்த ட்ரோனில் பேட்டரி ஓப்பன் வேறு மெசேஜ் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இதை பார்த்து ஹண்டரும் அதை சார்ஜ் பண்ணிக்கலாம், நீ அதை சீக்கிரமாக ஹைட்டாக பறக்கவே அப்படின்னு சொல்ல அப்போ பெக்கி அதை அப்படியே ஹைட்டாக பறக்க வச்சு அந்த டவருக்கு நேராக கொண்டு வந்துடுறாங்க. கரெக்டாக அந்த டவருக்கு நேராக வந்து பேட்டரியில் ஆகி கீழே விழவும் ஆரம்பிச்சிருது. ஜஸ்ட் மிஸ்ல அதை கேட்ச் பண்ணிட்டு பெக்கி ரொம்ப பயத்தோட தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கம்பியை பிடிக்காத அந்த ட்ரோனை மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா இவங்க உயிரே போயிருக்கும். ஸோ அப்போ கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் இருட்டும் கட்ட ஆரம்பிச்சிருது. ரொம்ப டயர்டில் இவங்க 2 பேருமே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பெக்கி மட்டும் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சுக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் ஏதாவது சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கழுகு அந்நேரத்தில் வந்து பெக்கியை கொத்த பார்த்துட்டு இருக்கோம். அதை பெக்கியும் துரத்தி விட்டுட்டு ஹண்டருங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஸோ அப்போ ஹண்டர் மேலே ஒரு கழுகு உட்காந்து அவங்களை கொடூரமாக கொத்தி சாப்பிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு உண்மையாலுமே பெக்கி தூக்கத்தில் எந்திரிச்சுக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் ஹண்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உயிரே வருது. அங்கே அப்படியே அடுத்த நாள் விடியலும் ஆரம்பிச்சிருது. இங்கே இந்த டவருக்கு மேலே எப்போவுமே ஒரு ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அதில் ட்ரோனை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கம்பியில் ஏறதுக்காவது கொஞ்சமாவது எனர்ஜி வேணும்ல. இவங்க பேக்கில் வச்சிருந்த வாட்டர் எடுத்து பெக்கியும் குடிச்சிக்கிட்டு அந்த பேக் எடுத்துக்கிட்டு கம்பியில் ஏறி லைட்டு கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த பல்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு இவங்க வச்சிருந்த ட்ரோன் எடுத்து சார்ஜ் வர அந்த பல்பு சூரிய இருந்த இடத்த குத்தி சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரோன் வேறு ஃபுல் சார்ஜ் ஆனோன்னா 2 மணி நேரத்துக்கு மேலவே ஆகும். வேற வழியே இல்லை அப்படிங்கிறதால பெக்கி அதை பிடிச்சிக்கிட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க அந்த ட்ரோனை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கழுகு வேற அங்கே வந்து பெக்கி வேற கொத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக ஃபுல் சார்ஜ் ஆகிற சமயத்தில் வேற இவங்க கொண்டு வந்த அந்த பேக் இருக்குல்ல, இந்த கழுகு டிஸ்டர்ப் பண்ணனால ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. கீழே விழுகும் போது ஹண்டருக்கு பக்கத்தில் அந்த பேக்கை போகும். ஆனால் ஹண்டர் இதை கேட்ச் பண்ணாமல் அப்படியே அமைதியாக நின்னுறா. ட்ரோனை ஃபுல் சார்ஜ் இருந்ததுக்கப்புறம் பெக்கி அங்கேருந்து கீழே இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கப்புறம் ஹண்டரை பார்த்து நீ அந்த பேக்கை கேட்ச் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்க ஸோ அதுக்கு ஹண்டரும் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்துறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வேற 10 மணிக்கு மேலே தான் ஓப்பனே பண்ணுவாங்க. அந்த
நந்தினி வெயிட் பண்ணிட்டு நிறைய கஸ்டமர்லாம் வரும்போது ட்ரோனை விடலாம் அப்படின்ட்டு 10 மணி ஆனதும் பெக்கியும் மறுபடியும் அந்த ட்ரோனை பறக்க விடவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை ட்ரோனு கொஞ்சம் கூட மக்கர் பண்ணாம நேர் பாதையிலேயே போயிட்டு இருக்கு. இந்த ட்ரோன் அந்த ரெஸ்டாரண்ட் நோக்கி ரொம்ப பக்கத்துல போகும்போது இது அந்த ட்ரோனோடைய கேமரா வழியா பெக்கியும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட சந்தோஷம் நீடிக்காத திடீர்னு ஒரு ட்ரக் வந்து அந்த ட்ரோன்ல மோதினால அந்த ட்ரோனும் உடஞ்சிருது. கை கிட்டினது வாய் கெட்டாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நிலைமையும். இதை பார்த்த பெக்கியும் இவளை பக்கத்துல வந்து நம்ம தோத்து போயிட்டுமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ரொம்ப நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா காத்துல அடிச்சு மழை வர மாதிரி வேற இருக்குது. இப்போக்கும் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹண்ட்ரோடைய காலில் இன்னொரு ஷூ இருக்கிறத பார்த்துட்டு என்னோட மொபைலில் நம்ம திரும்பவும் டெக்ஸ்ட் பண்ணி அந்த ஷூக்குள்ளே போட்டு இந்த இடம் வந்து ஷூவை நம்ம கொஞ்சம் சேஃபாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்ல, ஸோ இதை கேட்ட ஹண்ட்ரோ என்னோட ஷூ உனக்கு தர முடியாது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அப்போ பெக்கிக்கும் ஹண்ட்ரோ எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. ஏன் உன்னோட ஷூவை என்கிட்ட தர முடியாது அப்படின்னு வேற கேட்குறாங்க. அதுக்கு ஹண்ட்ரோ வந்துட்டு நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு பெக்கி, நான் அந்த பேகை மேலே எடுத்துட்டு வரும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இறந்துட்டேன். என்னோட பாடி கூட அந்த ஆண்டனா மேலே தான் இருக்கு. நீ இழுத்தது என்னோட பேகை மட்டும்தான், நான் உன் கண்ணுக்கு தெரியுது உன்னோட கற்பனை அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ஹண்ட்ரோ இறந்தது இவங்களால ஏற்றுக்க முடியாதனால இப்போ உங்களுடைய கற்பனையில் மட்டும்தான் ஹண்ட்ரோ வேற உயிரோடு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெக்கியும் மொபைல் எடுத்து இவங்க அப்பா கூட சின்ன வயசில் விளையாடி இருப்பாங்க. அந்த வீடியோலாம் ப்ளே பண்ணி பார்த்து இப்போ இந்த டவரில் வேறு இருக்காங்களே, எந்த விதமான தண்ணி சாப்பாடு இல்லாதனால இங்கே இவங்களால சுத்தமாக சர்வேயே பண்ண முடியாது. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் எப்போ வேணால் இறந்து போகலாம் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வானத்தில் ஒரு இடி வேறு இடிக்குது. அப்போ கரெக்டாக வீடியோவும் கட்டாயி அடுத்த நாள் காலையில் தான் இவங்களை காட்டுறாங்க. சுத்தமாக எனர்ஜியே இல்லாதனால பசியில் ரொம்பவே மயக்கம் வந்துருக்கும் போல இருக்கு. இவங்களும் அங்கே ரொம்பவே டயர்டாக அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இவங்க காலில் ரொம்ப பலமாக அடிப்பட்டு ரத்தம் வந்திருக்கும்ல, இந்த வாசனை ஸ்மெல் பண்ணி அங்கே கழுகு வேற ஒன்று வந்திருக்கும். அதுவும் கரெக்டாக அந்த காயம்பட்ட இடத்துல இவங்களை கொத்திட்டு வேற இருக்கும். பெக்கியும் அப்போ விடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த கழுகு வந்து இவங்க காலை கொத்திட்டு இருக்கும்போது ஸோ அப்போ பெக்கியும் அந்த கழுகோட கழுத்தை பிடிச்சி அதை கொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இதை விட்டு அந்த டவரில் இவங்க சர்வே பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதால தான் இந்த கழுகு கொண்டு அதோட இறைச்சியை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பெக்கிக்கு கொஞ்சம் நல்ல எனர்ஜியும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்போ பெக்கிக்கு ஒரு யோசனை வந்து அந்த ரோப் இருக்குல்ல, ஒரு பக்கத்தை எடுத்து இவங்க இடுப்பில் மாட்டிட்டு இன்னொரு பக்கத்தை இந்த டவரில் ஏறி வரும்போது ஏணி கீழே விழுந்திருக்கும்ல, அதோட கொஞ்சம் பீஸ் அந்த டவரோட எஜ்ஜில் தான் இருக்கும். அந்த பீஸோட கடைசியில் ரோப்பை மாட்டிட்டு இவங்களும் மெதுவாக அந்த ஆண்டனா கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆண்டனா கிட்ட போனதுக்கப்புறம் ரோப்பை கழட்டி விட்டுட்டு அந்த ஆண்டனா மேலே குதிச்சு ஹண்ட்ரோ அங்கே இறந்து கிடந்ததுனால ஒரு கழுகு வந்து இவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற குடலெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டு வந்திருக்கும். அந்த கழுகை பெக்கியை துரத்து விட்டுட்டு இவங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்து நெட்டை ஆன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அவங்க அப்பாவுக்கு நான் அந்த டவரில் மாட்டிட்டு இருக்கேன் டேடா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி ஹண்ட்ரோடைய ஷூவை கழட்டி பெக்கி அதுக்குள்ள அவங்களுடைய ஃபோனை வச்சு ஃபோனு கீழே விழுந்தா உடையாது இருக்கிறதுக்காக ஹண்ட்ரோடைய வயிற்றுக்குள்ள துணிச்சு விட்டுட்டு வேற வழி இல்லை அப்படிங்கிறதால ஹண்ட்ரோ அந்த டவர்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த நாள் முடிஞ்சு இருட்டே கட்ட ஆரம்பிச்சிருது. பெக்கியோட மொபைல் அனுப்பிச்சிருந்த மெசேஜ் அவங்க அப்பாவுக்கும் போயிருக்கும் போல இருக்கு. இந்த மெசேஜை பார்த்து அவங்க அப்பாவும் ரொம்ப பயத்தாட இந்த டவருக்கு வேகமாக காரை ஓடிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த டவருக்கு வந்து அவங்க அப்பாவும் பார்க்கும்போது 911 இருந்து நிறைய ஃபயர் இன்ஜின்லாம் இங்கே வந்திருக்கும். அப்போ பாடியில ஒரு பெட்ஷீட்டை போட்டு கவர் பண்ணி வேற வச்சிருப்பாங்க. இதை வேற பெக்கியோட அப்பாவும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. என்னோட பொண்ணும் இறந்து போயிட்டா அப்படின்னு அப்போ வேற பெக்கியோட சவுண்டும் கேட்க ஆரம்பிக்குது. 911 இங்கே வந்து பெக்கியை சேவே பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இப்போதான் பெக்கியோட அப்பாவுக்கும் உயிரே வருது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்வைவல் மூவி தான் இது. யாரும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இந்த மூவி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம சேனலில் போகிற மூவிலாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஸ்டோரியில் செஞ்சுக்கிறேன். டாடா பை பாய்.